Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் எக்ஸலில் நாம் கொடுக்குற நம்பரை பர்ஃபெக்டாக எப்படி ஆஸ் அ டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ருபீஸ்ன்னு யூஸ் பண்ணும்போது லேக்ஸ் க்ரோர்ஸ்னு அந்த மாதிரி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். அதே மாதிரி டாலர்ஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் எக்ஸ்ட்ரா டிஜிட் கூட சேர்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி மில்லியன் பில்லியன் அப்படிங்கிற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ருபீஸ் அண்ட் டாலர்ஸ் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட கரன்சிக்கான சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது தனியாக ஒரு ஒர்க் புக்லன்னு கிடையாது. புதுசாக நீங்கள் எந்த ஒர்க் புக்கை வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். எப்போ வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த நம்பர் டு வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் போதும். அப்போ நமக்கு எந்த கரன்சி சிம்பிளை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு கன்வர்ஷன் நடக்கும். ஸோ இதை எப்படி செய்யலாம், புதுசாக கரன்சிஸ் எப்படி ஆட் பண்ணலாம், இது எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். முதல்ல பிளாங்கான ஒர்க் புக் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் Alt F11 கொடுத்து VBA எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, நாம் இப்போ ஓப்பன் பண்ண ஒர்க் புக்கை ஸ்டோர் பண்ணவே இல்லை, அதாவது சேவ் பண்ணவே இல்லை. ஸோ டிஃபால்ட்டாக புக் 1 அப்படிங்கிற நேம் தான் இருக்குது, அதாவது ஃபைலோட நேம் புக் 1 தான் இருக்குது. ஸோ இங்கே கவனித்து பாருங்கள், ப்ராஜெக்டோட எக்ஸ்ப்ளோரரில், அதாவது VBA எடிட்டரோட ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரில் கவனித்து பாருங்கள், VBA ப்ராஜெக்ட் புக் 1, அதாவது நம்ம ஃபைலோட நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமை ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் மாடியூல், ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாடியூலில் தான் காப்பி பண்ண கோடை Ctrl V கொடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணுறதுக்காக இதோடைய டவுன்லோட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. கொஞ்சம் இந்த கோடுக்கு நல்ல மேலே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே தெளிவாக என்னென்ன கரன்சி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கு. வேணும்னா எக்ஸ்ட்ரா கரன்சி இங்கே ஆட் பண்ணலாம். பட் முதல்ல இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரன்சி என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த கோடை நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl S என்ன பண்ணுங்கள் கொடுங்க. ஒருவேளை லெஃப்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரரே உங்களுக்கு வரலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், நீங்கள் வியூவில் போயிட்டு ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் எடுத்துக்கலாம். ஷார்ட்கட் கீ Ctrl R தான். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் Ctrl S கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணும் போது நல்லா கவனிங்க, ஆஸ் அ எக்ஸல் ஒர்க் புக்காக சேவ் பண்ணாமல் ஆஸ் அ எக்ஸல் ஆடினை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸல் ஆடின் .xlam அப்படிங்கிறது தான் எக்ஸ்டென்ஷன். ஒன்ஸ் இந்த டைப்பை, இந்த ஃபார்மேட்டை நம்ம செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் லொக்கேஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ லொக்கேஷன் என்னுடைய பர்சனல் சஜஷன், நீங்கள் மாற்ற வேண்டாம். ஜஸ்ட் டைரெக்டாக ஃபைல் நேம் உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு NWன்னு கொடுத்துக்கிறேன், அதாவது நம்பர் டு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத ஷார்ட் ஃபார்மில் NWன்னு கொடுத்து ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஒர்க் புக் நமக்கு அவசியம் கிடையாது. ஸோ டைரெக்டாக இதை க்ளோஸும் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நம்ம சேவ் பண்ண ஆடின் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா C டிரைவில் யூசர்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே அட்மின், என்னுடைய சிஸ்டமில் அட்மின், உங்கள் சிஸ்டமில் வேறு நேம் இருக்கலாம். ஸோ அட்மின்குள்ளே போயிட்டு, அதாவது மேபி உங்கள் நேம் இருக்கலாம். ஓகே, ஸோ இதில் போய் பார்த்தோம்னா இந்த ஃபோல்டரில் நமக்கு ஆப் டேட்டா அப்படிங்கிற ஃபோல்டர் பார்த்திங்கன்னா தேவை. அந்த ஃபோல்டர் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ஹிடனாக தான் இருக்கும். ஸோ வியூவில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஷோவில் ஹிடன் ஐட்டம்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. Windows 11ங்கிறதுனால எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ். ஒருவேளை பழைய வெர்ஷன் ஆஃப் OS யூஸ் பண்ணுறீங்கன்னா மேலே டாப்லேயே பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு டேப் இருக்கும், அதில் போய் ஹிடன் ஐட்டம்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஆப் டேட்டாங்கிற இந்த ஹிடன் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆயிரும். ஜஸ்ட் இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டு ரோமிங்குள்ளே போனோம்னா இங்கே நமக்கு மைக்ரோசாஃப்ட் அண்ட் இதில் ஆடன்ஸுங்கிறது முதல்ல இருக்கும். ஓகே, இந்த ஆடின் ஃபோல்டரில் தான் நாம் ஸ்டோர் பண்ண ஆடின்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகும். இதுதான் டிஃபால்ட் லொக்கேஷன். ஸோ ஃப்யூச்சரில் புது கரன்சி ஆட் பண்ணணுனாலும் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி தான் செய்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போது நார்மலாக ஒரு நியூ பிளாங்க் எக்ஸல் ஒர்க் புக்கை நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒரு வேல்யூ என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுறேன். அண்ட் ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா நம்பர் டு வேர்ட்ஸ். ஸோ ஈக்குவல் டு நம்பர் டு வேர்ட்ஸ்ன்னு டைப் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸலில் பில்டினாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் வருதே தவிர புதுசாக ஆட் பண்ண நம்பர் டு வேர்ட்ஸுங்கிற ஃபங்க்ஷன் வரவே இல்லை. அதுக்கான காரணம் ஆடின் நாம் என்ன பண்ணிட்டோம், ஆட் பண்ணியாச்சு, பட் அந்த ஆடின் ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ நேராக என்ன பண்ணுங்கள், ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஆடின்ஸ் இருக்கும். இந்த ஆடின்ஸில் இன்ஆக்டிவ் அப்ளிகேஷன் ஆடின்ஸ், இதில் இந்த லிஸ்ட்டில் கவனித்து பாருங்கள், நாம் ஆட் பண்ண NW அப்படிங்கிற ஆடின் இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்குது, இன்ஆக்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு கோ அண்ட் கரெக்டாக அந்த ஆடினை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ மறுபடியும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சேம் ஆப்ஷன்ஸில் ஆடின்ஸில் போய் பார்த்தோம்னா இன்ஆக்டிவ் லிஸ்ட்டில் இருந்து ஆக்டிவ் லிஸ்ட்டுக்கு அது மாறி இருக்கும். ஓகே,
ஸோ இப்போது ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து நம்பர் அப்படின்னு டைப் பண்ணால் நம்பர் டு வேர்ட்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டே ஆர்குமெண்ட் தான். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எந்த செல் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம், நம்பர் இருக்கக்கூடிய செல்லோட ரெஃபரன்ஸை கொடுக்க போகிறோம். அண்ட் கமா கொடுத்து டபுள் கோட்குள்ளே என்ன கரன்சி சிம்பிள் வேணுமோ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் INR அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், 47,85,896 rupees. அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு வேல்யூ என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து சேம் நம்பர் டு வேர்ட்ஸ் தான் என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம். பட் இந்தியன் ருபீஸ்க்கு பதிலாக வெறும் டாலர் சிம்பிள் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அப்போ கவனித்து பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் இங்கே மாறி இருக்கும். $47,589,625. ஸோ அப்போது இந்த லிஸ்ட்டில் நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற இந்த கரன்சி சிம்பிள்லாம் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதை நம்ம எப்படி செய்யலாம்? ஜஸ்ட் இந்த எக்ஸல் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏற்கனவே ஆடின் இருந்த லொக்கேஷனில் தான் இருக்கிறோம். ஜஸ்ட் அந்த ஆடினை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது பார்க்குறதுக்கு blank-ஆ தான் இருக்கும். இதே blank இன்டர்ஃபேஸில் Alt F11 கொடுத்து VBA எடிட்டர் என்ன பண்ணுங்கள், ஓப்பன் பண்ணுங்கள். கவனிச்சிங்களா, VBA ப்ராஜெக்ட் NW.XLAM அப்படின்னு வந்திருக்கா. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி மாடியூலில் போயிட்டு மாடியூல் 1ல் பார்த்தோம்னா நாம் ஆட் பண்ண இந்த கோடு இருக்குது. ஒன்றும் இல்லை, எனக்கு புதுசாக இங்கே எக்ஸ்ட்ரா கரன்சி ஏதாவது வேணும், இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற பட்சத்தில் இந்த லிஸ்ட்லேருந்து தூக்குனாலும் சரி, இல்லை என்டர் கொடுத்து ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் லைனை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் சரி. ஓகே, புதுசாக ஆட் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிலிப்பீனோட பெசோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, ஃபிலிப்பீனோட பெசோஸ் சிம்பிளை என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இங்கேருந்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். ப்ரௌசரில் சர்ச் பண்ணி நார்மலாக எடுத்தது தான். அண்ட் இதை ஜஸ்ட் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன். சம்டைம்ஸ் சப்போர்ட் ஆகலை, இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் வருது. இப்படி வரதுக்கான ரீசன் நிறையா இருக்குது. முன்னாடியே இந்தியன் ருபீஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் சப்போர்ட் ஆகலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா INR அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டிவாக இங்கே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் நாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். கமா கொடுத்து மறுபடியும் டபுள் கோட்டில் பெசோஸ்க்கு PHP அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ ஃபிலிப்பினோட பெசோஸ்க்கு PHP அப்படின்னு கொடுத்தாச்சு. அண்ட் கரன்சி நேமில் போயிட்டு பெசோஸ் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்றேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஒரு Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டாலே போதும். அண்ட் டைரெக்டாக இந்த ஃபைலை நாம் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு நியூ எக்ஸல் ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். சில வேல்யூஸை நம்ம கொடுப்போம். ஈக்குவல் டு நம்பர் டு வேர்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் செல்லோட ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸை கொடுத்தாச்சு. ஸோ இந்த வாட்டி பெசோஸ் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ PHP ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம்னா நமக்கு பெசோஸ் பார்த்தீங்கன்னா வரணும். ஓகே, ஸோ இதை அப்படியே கூட கீழே ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் உள்ளே இருக்கக்கூடிய சிம்பிள் மட்டும் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் INR ஆர் ஈவன் இங்கே வந்து நமக்கு டாலர். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான கரன்சி சிம்பிள்ஸை தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆடுன்னா தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோங்கிறதுனால பெர்மனண்ட்டாக இது நம்மளுடைய ஒர்க் புக்கில் எப்போவுமே இருக்கும். ஸோ எப்போ வேணுனாலும் நாம் இந்த ஃபங்க்ஷனை தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த ஆடுன்னு உங்களுக்கு தேவைப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் நீங்கள் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் ஆடன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டு ஜஸ்ட் இதை சேம் தான் கோ கொடுத்துட்டு நீங்கள் செக் மார்க் கொடுத்து ஓகே கொடுத்தீங்க இல்லையா, இப்போ அந்த செக் மார்க்கை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், ஓகே கொடுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகே, அப்போ அந்த ஆடுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஆயிரும். அண்ட் நீங்கள் அந்த லொக்கேஷனில் இருந்தும் தாராளமாக அந்த ஆடினை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இந்த கோடை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான டவுன்லோட் லிங்க் ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் பின்டு கமெண்ட்லையும் இருக்குது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.